ஒரு அமிர்தத்திற்கு இணையான பொருளை துடைத்து தேடுவதைப் போல ராமனும் லக்ஷ்மணும் தேடிய போது அவர்களிடத்திலே அனுமன் சென்று அஞ்சனா மைந்தன் என்று அறிமுகப்படுத்தி சுக்ரீவனோடு கூட்டணி வைக்க, அதன் பிறகு சுக்ரீவனுடைய மனைவியை வாலி அபகரிக்க நினைத்ததனால் தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை என்று ராமன் மறைந்திருந்து அம்பு எய்த, அதற்கு வாலி சொன்னான், சொல்லறம் காத்த குல அறம் காத்த நீ வில்லறம் துறந்ததற்கு காரணம் இல்லறம் அருகில் இல்லை என்று சொன்னான். அதன் பிறகு அஞ்சனா மைந்தனாகிய அனுமன் அசோகவனத்துக்கு சென்று சீதையை கண்டு அன்னையை தோளில் சுமப்பதற்கு அள்ளல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் சொன்னினால் சுடுவேன் தூயவன் வில்லி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன் என்று சூடாமணியை கொடுத்துவிட, கனையாளி கந்த ராமனுக்கு சூடாமணி கொடுத்து பிறகு கண்டேன் கற்பினுக்கு அணியவளை என்று சொல்ல யுத்தம் தொடங்க, யுத்தத்திலே ராம சகோதரர்களைப் போல ராவண சகோதரர்கள் வீடனன் ராமனிடத்தில் தஞ்சம் பெற உண்டவனுக்காக உயிர் கொடுப்பேன் என்று கும்பகர்ணன் ராவணன் பக்கம் நின்று உயிர் மாக்க, இந்திரஜித் இறங்க மாயா சீதையை வெட்டுவேன் என்று நடந்த நாடகத்தை வீடனன் வண்டுருவம் எடுத்து பார்த்து வந்து ராமனிடத்தில் சொல்ல, ஆடவரதிலக நின்னால் என்று புகழ் அனுமன் எனும் சேடனால் என்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் வந்தன்று இது வீடனன் தந்த வெற்றி என்று சொல்ல, பிறகு ராவண யுத்தம், ராமனுக்கு யுத்தம் நடைபெற்று 10 தலை ராவணன் ஒத்த தலை ராமனிடம் தோற்றுப்போக சிவனுக்கு பதில் சீதையை நினைத்தான். பிறன்மனை நோக்கா பேராண்மைதான் சான்றோருக்கு அழகு என்பதை இந்த மண்ணில் நிரூபித்த ராமகாதையை படிப்பது ஆனந்தம், கேட்பது ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.